My burden is to restore all our churches and all our elder brothers to that first love that we had for Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் அவர் மேல் கொண்டிருந்த அந்த பிரதான அன்பை, அந்த அன்பில் வாழ்க்கைக்கு நாம் சபையை புதுப்பிக்க வேண்டும், மூத்த சகோதரர்களை புதுப்பிக்க வேண்டும் என்பதே என்னுடைய பாரமாக இருக்கிறது. I feel that many of us, when we first came to Christ, we loved him so much. நம்மில் அநேகர் கிறிஸ்துவத்திலே வந்த பொழுது நாம் அதிகமாக நாம் அவரை நேசித்தோம். But now we have got so taken up with activity and meetings and ஆனால் இப்பொழுதோ கூட்டங்கள், கிரியைகள் இவைகளிலே நாம் தெளித்து போய்விட்டோம். Those days we would never miss reading the Bible even for one day. அந்த நாட்களிலே ஒரு நாள் கூட வேதத்தை வாசிக்காமல் நாம் இருந்ததில்லை. But now we don't take it seriously. ஆனால் இப்பொழுதோ நாம் சீரியஸா எடுப்பதில்லை. Those days we had time for God. அந்த நாட்களிலே தேவனுக்கென்று நாம் நேரம் செலவழிப்பதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருந்தோம். Now we are busy with so many other things. ஆனால் இப்பொழுதோ நாம் பல காரியங்களிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். Maybe television. ஒருவேளை டிவியிலே அதே நேரம் செலவழிக்கிறோம். I'll tell you who is permitted to have television in their house. தங்களுடைய வீடுகளிலே டிவி வைத்திருப்பதற்கு யாருக்கு அனுமதி உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? Those who can keep it under their feet as a servant. ஒரு வேலைக்காரனாக டிவியை தங்களுடைய பாதங்களுக்கு கீழாக யார் வைக்க முடிகிறதோ அவர்கள் டிவியை வைத்துக் கொள்ளலாம். Many of you have got servants, maids helping in your house. உங்கள் வீடுகளிலே பெண்கள் வேலைக்காரிகள் இருக்கலாம். How would you like if they take over the house and tell you what to do? திடீரென வேலைக்காரிகளே உங்களுடைய எஜமான்களாய் மாறி நீ வேலை செய்யணும்னு சொல்லி உங்களை பார்த்து வேலை வாங்க ஆரம்பித்து விட்டால் எப்படி இருக்கும்? You won't keep that servant maid in your house even for one day. அப்படிப்பட்ட வேலைக்காரியை ஒரு நாள் கூட நீங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். Send it out. உடனே வெளியே அனுப்பி விடுவீர்கள். Say, if you can't listen to me, don't stay here. நான் சொல்றதை கேட்டு வேலை செய்யறதா இருந்தா வேலை செய், இல்லாவிட்டால் நீ வேலையை விட்டு போய்விடு. Anything that takes away your time from God in your house. உங்களுடைய குடும்பத்திலே தேவனை விட்டு அதிக நேரத்தை உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, that has become your master. அது உங்களுடைய எஜமானாய் மாறிவிட்டது. When it says God is jealous, he is jealous that he wants to be the only master in your life. தேவன் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால் தான் மட்டுமே உங்களுக்கு எஜமானாய் இருக்க வேண்டும் என்பதிலே அவர் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார். It's not only Paul who is jealous. பவுல் மட்டும் வைராக்கியமாய் இல்லை. Like we read here. நாம் இங்கே வாசித்தது போல we read in James chapter 4, God says he is also jealous. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே தேவன் வைராக்கியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். See James chapter 4 and verse 5. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். God says, தேவன் சொல்கிறார், he jealously desires the spirit which he has made to dwell in us. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? What does that mean, that God is jealously desiring our spirit? நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? It's not the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அல்ல, our spirit. நம்முடைய ஆவி. Man is body, soul and spirit. மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரமுடையவனாய் இருக்கிறான். And God doesn't dwell in my body. தேவனுடைய சரீரத்திலே வாசமாய் இருப்பதில்லை. You must know that. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். I'll prove it to you. நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க முடியும். If you cut off your hand, you don't lose any bit of God. உங்களுடைய கையை வெட்டி விடுங்கள், தேவனிலே ஒரு பகுதியை இழந்து விட்டீர்களா? இல்லை. Cut off your legs, you don't lose God. காலை வெட்டி விட்டால் தேவனை இழந்து விடுவீர்களா? That shows God doesn't dwell in your body. இது எதை காண்பிக்கிறது என்றால் தேவன் உங்களுடைய சரீரத்திலே வாசமாக இல்லை. He does not dwell in your mind. உங்களுடைய மனதிலே ஆண்டவர் வாசமாக இல்லை. You get more educated and your mind expands, you don't get more of God. அதிகமாக படித்து மனதிலே தேரும் பொழுது அதிகமாக தேவன் அங்கே வருவதில்லை. Or as you grow older, அல்லது வயதாக your memory decreases, you don't get less of God. உங்களுடைய ஞாபக சக்தி ஆரம்பிக்கும் பொழுது குறையும் பொழுது தேவன் குறைவதில்லை. So God doesn't dwell in your body or in your mind. ஆகவே தேவன் உங்களுடைய மனதிலேயோ உங்கள் சரீரத்திலோ வாசமாக இல்லை. He dwells in your spirit. உங்களுடைய ஆவியிலே வாசமாக இருக்கிறார். And he is very jealous. அவர் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார். That in the spirit, அந்த ஆவியிலே there should not be place for anybody else. ஆவியிலே வேறு யாருக்கும் அங்கே இடமே இருக்க கூடாது. Only God. பரிசுத்த ஆவியா ஆண்டவர். In your mind,
You can have place for your education and your job and whatever you need to study for this world. உங்களுடைய மனதிலே வேண்டுமானால் நீங்கள் படிப்புக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் அல்லது பிரயாசப்படுகிற இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே உங்கள் மனதிலே நீங்கள் சிந்திக்கலாம். In your body you can have place for food and sleep. சரீரத்திலே உங்களுக்கு உணவுக்கும் ஆகாரத்துக்கும் இடம் இருக்கலாம். And your marriage relationship with your wife. மனைவியோடுள்ள உள்ள திருமண உறவு. But in your spirit உங்களுடைய ஆவியிலே there must be place for nobody but God. தேவனை தவிர வேறு யாருக்குமே அங்கே இடம் இருக்க கூடாது. It's something like your husband saying in the marriage bed to his wife, nobody else but me. திருமண படுக்கையிலே என்னை தவிர வேறு யாருக்கும் நீ இடம் கொடுக்க கூடாது என்று சொல்வது போல. That's what God is saying. அதுதான் தேவன் சொல்லுகிறார். Is it wrong for a husband to say that to his wife? மனைவியிடத்திலே கணவன் அப்படி சொல்வது தவறா? On the marriage bed only me, nobody else, not even for 1 second. ஒரு வினாடி கூட வேறு யாருக்குமே நீ இடம் தரக்கூடாது. விவாக மஞ்சம் அது படுக்கை எனக்கு மட்டும்தான் என்று சொல்வது போல. Hebrews 13 verse 4. எபிரேயர் 13:4. How do you hold your marriage in honor? விவாகத்தை கனமுள்ளதா எப்படி வைத்துக் கொள்வது? By making sure that your marriage bed is undefiled. விவாக மஞ்சம் அது தீமைப்படாதபடி அசுசிப்படாதபடி காத்துக்கொள்வதன் மூலமாக. And I think most of us are very careful in that area. நாம் நம்மில் அநேகர் இந்த விஷயத்திலே மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். I hope all of us are careful in that area. இந்த விஷயத்திலே நாம் எல்லாரும் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம். That in the marriage bed nobody but the one I am married to. விவாக மஞ்சம் என்பது நான் யாருக்கு திருமணம் செய்யப்பட்டிருக்கேன் அவரை தவிர வேறு யாருமே இருக்க கூடாது. Same way God is saying. அதே விதமாக தான் தேவன் சொல்கிறார். In your spirit. உன்னுடைய ஆவியிலே nobody யாருமே but me. என்னை தவிர வேறு யாரும் இருக்க கூடாது. Not even your wife or children or anybody. மனைவியோ பிள்ளைகளோ அவர்கள் கூட இருக்க கூடாது. The spirit is reserved for God. இந்த ஆவி என்பது தேவனுக்கு சார்ந்ததான ஒரு இடமா இருக்க வேண்டும். And that is the central part of your life. அதான் நம்முடைய வாழ்க்கையிலே மத்திய பகுதியா இருக்க வேண்டும். So we understand then James 4 God says யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்கிறார் God is jealous for the spirit that he has put within us. அவர் நம்மிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவியை குறித்து அவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். And it's a very serious thing when we don't love God with all our heart. நம் முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிக்காத காரியம் சீரியஸான ஒரு காரியம். The heart and the spirit are the same in the New Testament. நம்முடைய ஆவியும் நம்முடைய இதயம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. That means all your heart means there's no place in your heart for anybody else. வேறு யாருக்குமே இதயத்தில் இடம் இருக்க கூடாது. அதனுடைய பொருள் தான் முழு இதயத்தோடும் என்று அர்த்தம். And when you love God with all your heart, you love your husband and wife much better. நீங்கள் தேவனை முழு இதயமாய் நேசிக்கும் பொழுது உங்களை கணவனையும் மனைவியும் மேன்மையாக நேசிக்க முடியும். You'll never get angry with each other. ஒருவரோடொருவர் நீங்கள் ஒரு காலம் கோபப்படுவதில்லை. You get angry with each other because you love your wife more than you love God. That's all. நீங்கள் ஏன் மனைவி மீது கோபப்படுகிறீர்கள்? தேவனை காட்டிலும் அதிகமாக மனைவி நேசிக்கிறீர்கள். You must not love your wife more than you love God. நீங்கள் தேவனை காட்டிலும் அதிகமாக மனைவி நேசிக்க கூடாது. You ask anybody who loves God with all his heart, he'll never get angry with his wife. மனைவியை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்கிறவரை கேட்டு பாருங்கள், ஒரு காலம் மனைவியிடத்தில் கோபப்பட மாட்டார். Because what is there to be angry with? எதற்காக கோபப்பட வேண்டும்? God is ruling his whole life and making everything work for good. தேவன் முழு வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். He has got no complaint against any human being in the whole world. முழு உலகத்திலே எந்த மனிதன் மீதும் எந்த புகாரும் இல்லை. For whom does God make everything work for good? சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடக்க யாருக்கு ஆண்டவர் நடக்க செய்வார்? Not for everybody. எல்லாருக்கும் அல்ல. Not even for every believer. எல்லா விசுவாசிக்கும் கூட அல்ல. It is only for those who love God with all their heart. முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிக்கிறவர்களுக்கு மட்டுமே. See Romans 8 verse 28. ரோமர் 8:28. Read the Bible carefully. வேதத்தை கவனமாய் வாசியுங்கள். We know that God causes all things to work together for good, not for everybody, but to those who love God. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய் எல்லாருக்கும் அல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. To those who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. You know what his purpose is? அவருடைய தீர்மானம் என்ன? That we must love him with all our heart. முழு இதயத்தோடு கூட அவரை நேசிக்க வேண்டும். Jesus said that. இயேசு அதை சொல்லியிருக்கிறார். That is his purpose. அது அவருடைய நோக்கம். That is his first commandment. அது அவருடைய முதல் கற்பனை. If I can give you a wonderful promise. உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் கொடுக்க வேண்டுமானால் இங்க உட்கார்ந்திருக்கிற யாரா இருந்தாலும், you may be the poorest, most illiterate person sitting here. அதிக கல்லாதவராய் இருந்தாலும், அதிக ஏழையா இருந்தாலும்,
Nothing in your bank account, no bank account perhaps. பேங்க் அக்கவுண்டே எனக்கு இல்லை என்று சொல்லுவதா இருந்தாலும் சரி, Maybe you're living in a house which doesn't even have a proper address. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு விலாசம் கூட இல்லை, அப்படிப்பட்ட வீட்டிலே வசிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, If you love God with all your heart, நீங்கள் மட்டும் தேவனை முழு இதயமுடையவர்களாய் நேசித்தால், every single thing that happens in your life will work for your good. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. Paul had a sickness, even that sickness worked for his good. பவுலுக்கு ஒரு வியாதி இருந்தது, அந்த வியாதியும் அவருடைய நன்மைக்காகவே இருந்தது. It's true. அது உண்மை. Everything works for your good. ஒவ்வொன்றுமே உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. I had an experience with that recently. நான் சமீபத்திலே இதை நான் அனுபவித்தேன். There is a, for those who are in the villages may not know this, but there is a worldwide system today called the internet. இணையதளம் என்றதான ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவேளை கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இணையதளம் என்று சொன்னால் கம்ப்யூட்டர்லே எல்லா கம்ப்யூட்டரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் இணையதளம். Our churches have got messages and all there. நம்முடைய சபையினுடைய இணையதளத்திலே செய்திகள் எல்லாம் அதிலே போடப்பட்டிருக்கிறது. And there are many people who, anybody can write some things on the internet. அந்த இணையதளத்தின் மூலமாக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம். And all over the world people can read it. உலகம் முழுவதுமாக மக்கள் அதை படிக்கலாம். So there are some people in India இந்திய தேசத்திலே சிலர் இருக்கிறார்கள் who don't like me, என்னை பிடிக்காதவர்கள், who don't like our churches, நம்முடைய சபைகளை who பிடிக்காதவர்கள், don't like the things we stand for and preach, நாம் எதற்காக நிற்கிறோமோ எதற்காக பிரசங்கிக்கிறோமோ அதை பிடிக்காதவர்கள், who have written all types of lies and evil things about me on the internet. என்னை பற்றி எல்லா விதமான தீமையான காரியங்கள், பொய்யான காரியங்கள் எல்லாம் அந்த இன்டர்நெட்ல எழுதுகிறார்கள். It doesn't disturb me. அது என்னை கலக்கமடை செய்வதே இல்லை. I know who they are and I love them. அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும், அவர்களை நான் நேசிக்கிறேன். ஏன்? Because I know even that God can make work for good. அதையுமே தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்ற முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே நான் கலக்கமடைவதில்லை. But I was wondering, how will God make that work for good? ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் எப்படி நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் என்று நான் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தேன். About a month ago I got an email from somebody. ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒருவர் எனக்கு இமெயில் அனுப்பினார், மின் அஞ்சல் அனுப்பினார். I was searching through the internet. நான் அந்த இணையதளத்தின் மூலமாக தேடிக்கொண்டிருந்தேன். And I saw all these evil things that people have written about you. எல்லா விதமான தீமையான காரியங்களை குறித்து உங்களை குறித்து எழுதியிருக்கிறார் சகோதரனே என்று சொல்லி அவர் எனக்கு எழுதுகிறார். And I saw that you never replied anything. நீங்களோ அந்த தீமையான காரியங்களுக்கு ஒன்றுக்கு கூட நீங்கள் பதில் அனுப்பவில்லை. You know, if I want there itself on that page itself I could have replied. என்னை குறித்து தீமையாக இன்டர்நெட்ல எழுதுகிறார்களே, அங்கேயே கீழே பதில் எழுதுவதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அதிலேயே நான் பதில் எழுதியிருக்கலாம். And that person said, that is what blessed me. நீங்கள் ஒன்றுக்கும் பதிலே எழுதவில்லையே, அதுதான் என்னை ஆசீர்வதித்தது என்று சொல்லி அந்த சகோதரர் எழுதினார். It doesn't affect you in any way in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே எந்த விதத்திலுமே இது ஒரு பாதிப்பை கொண்டு வரவில்லையே என்று அவர் சொன்னார். That person said, that has encouraged me in my Christian life. இது என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார். I said, Lord, thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி. Even that God is making to work for good for somebody. இந்த காரியத்தை கூட யாரோ ஒருவருக்கு நன்மைக்காக தேவன் அதை செய்கிறார் பாருங்கள். So I hope that person will keep on writing some more things and not take off all that from the internet. ஆகவே இன்னுமாய் தொடர்ந்து அந்த நபர் தீமையான காரியங்களை எழுதி கொண்டே இருக்கட்டும், அநேகர் அதை பார்த்து உற்சாகம் அடையட்டும் என்று நினைக்கிறேன். Because I want more people to be encouraged and அநேக மக்கள் இதன் மூலமாய் உற்சாகம் அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And I will never reply to it. நான் ஒரு காலம் அந்த தீமையான காரியங்களுக்கு பதில் எழுதவே மாட்டேன். Because many years ago, அநேக ஆண்டுகள் முன்பாக, when somebody was speaking a lot of evil about me, என்னை குறித்து ஒருவர் தவறாய் பேசிக் கொண்டே இருந்தார். the Lord asked me a question. ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். Do you want to reply to him or shall I reply to him? நான் அதற்கு பதில் எழுதட்டுமா அல்லது நீ எழுதுகிறாய் என்று கேட்டார். I said, Lord, you better reply. I cannot reply. ஆண்டவரே, எனக்கு பதில் எழுத தெரியாது, நீங்களே பதில் எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டேன். And the Lord said, you leave it to me. I'll deal with that. ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த காரியங்கள் எல்லாம் என்னிடத்தில் விட்டுவிடு, நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். And I want to say to all of you, எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், are you disturbed when somebody said something bad about you? உங்களை குறித்து யாராவது தவறாய் சொல்லிவிட்டால் நீங்கள் அதனாலே கலக்கமடைகிறீர்களா? Are you disturbed because you heard somebody said something bad about your children? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தவறான காரியங்களை யாராவது சொல்லிவிட்டால் உடனே கலக்கமடைகிறீர்களா? Can you follow Jesus? இயேசுவை பின்பற்ற முடியுமா? Who, when they called him Prince of Devils, பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்த பொழுது, he said, you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? I am an ordinary man. நான் ஒரு சாதாரண மனிதன். So you are forgiven. ஆகவே நீங்க மன்னிக்கப்பட்டாயிற்று. If you believe நீங்கள் விசுவாசித்தால் that you are an ordinary man or woman, you will forgive them. நான் ஒரு சாதாரண மனிதன், சாதாரண மனுஷி என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் மன்னிக்க முடியும். The Son of God who walked on this earth,
இந்த பூமியின் பரப்பிலே நடந்த தேவகுமாரன். He said, I am an ordinary man. நான் ஒரு சாதாரண மனிதன் என்று சொன்னார். So you can call me Prince of Devils. ஆகவே அவர்கள் பிசாசின் அதிபதி என்று அழைக்கலாம். I'll forgive you. நான் மன்னிக்கிறேன். But don't speak against God. தேவனுக்கு விரோதமாய் பேச வேண்டாம். You can speak against me. எனக்கு விரோதமாய் வேண்டுமானால் பேசு. But today servants of preachers are not like that. ஆனால் இன்றைய பிரசங்கியார்கள் அப்படி இல்லை. I actually heard one preacher on television. ஒரு பிரசங்கியார் டிவியிலே பேசுவதை நான் உண்மையாலுமே கேட்டேன். Not television, on the internet. இணையதளத்திலே கேட்டேன். I heard him saying like this. எப்படி சொன்னார்? I curse all those who curse me. என்னை சபிக்கிறவர்களை நான் சபிக்கிறேன். I said, is this man a servant of Jesus Christ or servant of the devil? இவர் என்ன இயேசுவின் ஊழியக்காரரா அல்லது பிசாசின் ஊழியக்காரரா? Jesus said, bless those who curse you. இயேசு என்ன சொன்னார்? என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். But this man is a great famous Christian preacher, but he says, I curse all those who curse me. ஆனால் இவரோ பிரபலம் வாய்ந்த கிறிஸ்தவ பிரசங்கியார், என்னை சபிக்கிறவர்களை நான் சபிக்கிறேன் என்று சொல்கிறாரே. Immediately I knew this is not a servant of Jesus. உடனடியாக இவர் தேவ ஊழியர் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். I'll tell you, he's one of the most famous preachers in the world today. நான் சொல்லட்டுமா? அவர் உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார். Somebody asked me this question. Why don't you mention names of people in your meetings, Brother Zac? சிலர் என்கிட்ட கேட்டாங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்களே, ஏன் நீங்க அவங்க பேரை சொல்லக்கூடாது? I said, do you ever hear Jesus speaking about Annas or Caiaphas or anybody's name? எப்பொழுதாவது இயேசு பிரசங்கிக்கும் பொழுது அண்ணா காய்பா இப்படி செய்தார்கள் என்றெல்லாம் சொன்னாரா இயேசு? He only said Pharisees, Sadducees, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர் என்று தான் சொன்னாரே ஒழிய பேரை சொல்லவில்லை. I also say ஆகவே நானும் சொல்கிறேன் like that. அதுபோல சொல்லுவேன். No names. பேர்களை சொல்ல மாட்டேன். Then somebody wrote to me, but Paul told names to Timothy. ஆனால் பவுலோ தீமோத்தேயை பார்த்து பெயரை சொன்னாரே என்று கேட்டார். I say, I also tell names in private to my closest co-workers, but not publicly. ஆகவே நானும் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல நான் என்னுடைய நெருங்கிய உடன் ஊழியர்களுக்கு சொல்கிறேன், ஆனால் பொதுவாக நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன். If you follow Jesus, you'll always be right. நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவீர்கள். People curse you, மக்கள் உங்களை சபிப்பார்கள், forgive them. மன்னியுங்கள். When they spit on your face, முகத்திலே துப்பும் பொழுது, or crucify you, அல்லது சிலுவையில் அறையும் பொழுது, say, Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். God will make everything work for your good. தேவன் சகலவற்றையும் உன்னுடைய நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். That's the other way we know that we love God with all our heart. நாம் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்கிறோமா இல்லையா என்பதை இப்படி நாம் அறிந்து கொள்ளலாம். We all can imagine, I love God with all my heart. நான் தேவனை முழு இதயமாய் நேசிக்கிறேன்னு சொல்லி நாம் எல்லாரும் கற்பனை செய்து கொள்ளலாம். I told you, if you can't love your brother, you don't love God with all your heart. நீங்கள் காண்கிற சகோதரனை நேசிக்காவிட்டால் காணாத தேவனை நேசிக்க முடியாது என்று சொன்னார். Now we want to go next class, one class higher. இப்பொழுது மேல் வகுப்புக்கு நாம் செல்ல போகிறோம். We all want to get a promotion, right? எல்லாருக்கும் நீங்கள் மேலே போக வேண்டுமா? More than promotion in your job, you must look for promotion in the Christian life. வேலை உயர்வை காட்டிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் தரம் உயர்வு உங்களுக்கு நீங்கள் நாட வேண்டும். If you're not getting a promotion, you must be disturbed. உங்களுக்கு அதிலே உயர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது உங்களுக்கு கலக்கத்தை கொடுக்க வேண்டும். Just like your children, if they fail in a class, you're disturbed. உங்களுடைய பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஃபெயில் ஆகிவிட்டால் நீங்கள் கலக்கம் அடைகிறீர்கள் அல்லவா? When I love my brothers, I'm in one class. நான் சகோதரனை நேசிக்கும் பொழுது நான் ஒரு வகுப்பில் இருக்கிறேன். When I love my enemies, I got a promotion. என் சத்துருக்களையும் நான் நேசிக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உயர்வு கிடைக்கிறது. Have you got that promotion? உங்களுக்கு அந்த உயர்வு கிடைத்திருக்கிறதா? Or you're still failing in this first class of loving your brothers and sisters? அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிற அந்த முதல் வகுப்பிலேயே தோற்று போய் கொண்டே இருக்கிறீர்களா? Loving your brothers and sisters can be easy. சகோதரனையும் சகோதரியும் நேசிப்பது எளிதா இருக்கலாம். But to love your enemies, சத்துருவை நேசிப்பது, to have no complaint against anyone. எந்த மனிதன் மீதும் எந்த புகாரும் எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. Jesus never had a complaint. இயேசுக்கு யார் மீதும் எந்த குறையும் இல்லை, புகாரும் இல்லை. See how this person is treating me, see how that person is treating me. இன்னார் என்னை இப்படி நடத்துகிறார், அன்னார் என்னை இப்படி நடத்துகிறார் என்றெல்லாம் இயேசு சொல்லவில்லை. And I believe a Christian should be like that. ஒரு கிறிஸ்தவன் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். I find so many believers in our churches. நம்முடைய சபைகளில் अनेक விசுவாசிகளை அப்படி பார்க்கிறேன். Complaint against this person, complaint against that person. இவர் மீது புகார் சொல்கிறார்கள், அவர் மீது புகார் சொல்கிறார்கள். I say, Lord, when will these people get out of the kindergarten class? ஆண்டவரே, எப்பொழுதுதான் இவர்கள் இந்த எல்கேஜி பாடத்தை விட்டு தேர்ச்சி பெற்று மேலே செல்வார்கள்? They can't even love their brothers. சொந்த சகோதரனை நேசிக்க முடியவில்லையே. Where will they go to the next class to love their enemies? சத்துருவை நேசிக்கக்கூடிய அடுத்த வகுப்புக்கு எப்பொழுது கடந்து செல்ல போகிறார்கள்? The kindergarten, every year they are failing. எல்கேஜியிலே ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிறார்களே. Why do I say LKG? ஏன் நான் இதை சொல்கிறேன்? Because Jesus said this is the first commandment. இதுதான் முதல் கற்பனை என்று இயேசு சொல்லி இருக்கிறார். This is not the 80th commandment.
இது 80வது கற்பனை அல்ல. No. இல்லை. That is all college level. அதெல்லாம் கல்லூரி நிலவரம். First commandment. முதல் கற்பனை. Like your children go to school in the kindergarten. உங்களுடைய பிள்ளைகள் எல்கேஜிக்கு முதல்ல வகுப்புக்கு படிக்க போகும்போது first learn ABC. முதலாவது ABC ஐ கற்றுக்கொள்ளுங்கள். Or whatever it is in that language. அல்லது ஆனா ஆவனா கற்றுக்கொள்ளுங்கள். எந்த பாஷையில இருந்தாலும் ஆரம்ப எழுத்துக்கள். That you have to learn. அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். And like that the first thing. அதான் முதல் காரியம். Love God with all your heart. தேவனை முழு இதயத்தோடு கூட நேசியுங்கள். How to test it? அதை எப்படி சோதித்து பார்ப்பது? Love your brothers and sisters. சகோதர சகோதரியை நேசிப்பதன் மூலமாக. Who is the brother and sister you see every day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் காணக்கூடிய சகோதரன் சகோதரி யார்? Your wife, your husband. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர். Start with loving them. அவர்களை நேசிக்க ஆரம்பியுங்கள். Never mind if they are evil. அவர்கள் தீமையா இருந்தாலும் பொருட்டல்ல. They are not more evil than the Pharisees who killed Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த பரிசேயர்களைப் போல அந்த அளவுக்கு அவர்கள் தீமையானவர்கள் அல்ல. Jesus said, Father, forgive them. இயேசுவே அவர்களை பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். We must come back to that original fervent devotion to Christ. அந்த இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அந்த நேச பக்தி அனலுக்கு நாம் வர வேண்டும். God is jealous for our spirit. தேவன் நம்முடைய ஆவியின் மீது வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, எல்லாரும் நம்முடைய தலைகளை ஜெபத்திலே வணங்குவோம், கண்களை மூடுவோம். Will you say, Lord, நீங்க சொல்லுவீர்களா, ஆண்டவரே, I want you to make this conference a turning point in my life. இந்த கான்ஃபரன்ஸ் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையாய் அமைந்து விடட்டும். Lift me to a much higher level of walk with you than I have ever known. இதுவரை ஆண்டவரே நான் அறிந்ததை காட்டிலும் மேலான ஒரு நிலவரத்திலே ஆண்டவரே உம்மோடு நடக்க முடியா எனக்கு உதவி செய்யும். Jesus name. இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.